Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 20th கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து சோட்டி ஸ்டிச் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயே 2 டைப் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. ஃபஸ்ட்டு டைப் சோட்டி ஸ்டிச் டைப் 1 தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஒரு லூப் வந்து லைனோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 inch கீழே தள்ளி நம்ம ஒரு லூப் எடுத்துகிட்டு அதுக்கு கீழேயே அதே லைனில் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். எடுத்த லூப்பை ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பேக்வேர்ட் லாக் ஸ்டிச் கொடுப்போம்ல அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ லைனோட ஸ்டார்டிங்க்கு அப்படி அப்போல கொண்டு போய் அங்கேருந்து ஒரு லூப் எடுத்து அந்த லூப்பையும் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இப்போ லாக் பண்ணிட்டு திரும்ப அதே நீடெல்லாம் அப்படி டவுன்வேர்ட்ஸில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு செயினுக்கு ஒரு 1/4 inch கேப் விட்டு ஒரு லூப், அதை லாக் பண்ண ஒரு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லூப்பை அப்படியே அப்வர்டில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு லைனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ண ஒரு லாக் ஸ்டிச்சு. அகெயின் திரும்ப கீழே ஒரு 1/4 inch கேப்பில் திரும்ப அந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு அதே லைன்லேயே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அப்வர்டில் கொண்டு போய் இப்போ லெஃப்டில் போட்டு இப்போ ரைட்டில் ஒரு செயினு, அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. அகெயின் அப்படியே கீழே இழுத்துட்டு வாங்க டவுன்வர்ட்ஸில். முந்தின ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு ஒரு செயின் போடுங்க. அதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் அப்வர்டில் இப்போ லெஃப்ட் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு மாற்றி நம்ம கொடுக்கணும். மேலே வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ கீழே டவுன்வர்ட்ஸ் எடுக்கும்போது முந்தின ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/4 inch கேப்பில் நம்ம எந்த அளவுக்கு கேப் விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சோட்டி ஸ்டிச் வந்து லென்த்தாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சைடு ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ அந்த சைட்லேயும் அகெயின் ஒரு ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். கண்டிப்பாக அதுக்கு லாக் ஸ்டிச் கொடுத்தா தான் நம்மளுக்கு கீழே இழுக்கும் போது அந்த லூப்பு லூஸ் ஆகாது. ஸோ லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நல்லா நீடில் பிடிச்சி இழுத்து கீழே கொடுத்துக்கோங்க. இப்போ அதேமாதிரி கேப் விட்டுட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்தமாரி தான் அல்டர்னேட்டிவாக நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்னு போடணும். அதாவது உங்களுக்கு எந்த அளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து 3 கொடுக்குறேன். இந்த சைடில் வந்து ஒரு 3 ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரைட் சைட்லேயும் 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு அகலமாக வேணுமா 4 கொடுக்கலாம். இல்லை அகலம் கம்மியாக இருந்தால் 2 ஸ்டிச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அகலம் போதும் அப்படிங்கும்போது எப்படி அடுத்து கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம திரும்ப ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதையும் லாக் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க அந்த செயின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதையுமே நம்ம லாக் பண்ணும்போது அப்வர்டில் லாக் பண்ணணும். அப்வர்டில் லாக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அகைன் கீழே கொண்டு வாங்க. நான் கொண்டு வர டைரெக்ஷன்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ திரும்ப அடுத்த இது வந்து மேலே போட்டிருக்க ஸ்லீப்பிங் லைனுக்கு ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு செயின், ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அகைன் அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு அப்வர்டில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம டவுன்வர்ட்ஸில் இழுக்க போகிறோம். ஸோ அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ திரும்ப டவுன்வர்ட்ஸில் திரும்ப அதே லைனில் தான் நம்ம கீழே அந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போ அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு ஒரு 1/4 inch கேப்பில் ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு ஸ்லீப்பிங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச். ஏன்னா நம்ம டவுன்வர்ட்ஸ் கொண்டு வரோம். ஸோ அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம டவுன்வர்ட்ஸில் கொண்டு வந்து இதே இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுத்துட்டு திரும்ப நம்ம அப்வர்ட் கொண்டு போகும்போது முந்தின ஸ்டிச்சுக்கு ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸில் ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அப்படி ஸ்லீப்பிங் லைனில் அப்படி கொண்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு அப்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதே மெத்தடில் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம வந்து லைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கீழே இந்த லைனில் போடுற டிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி ஈக்குவலாக இந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இது வந்து 1/4 inch டிஸ்டன்ஸில் இன்னொரு வந்து ரொம்ப தள்ளியும் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து டிஸ்டன்ஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கும்போது 1/4 inch நம்ம கேப் விட்டு ஸ்டிச்சஸ் போடும்போது அதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி சின்னதாக குட்டி பக்கத்தில் போட ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறம்போது நம்ம அந்த கீழே வந்து டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
மேலே அதே மாதிரி ஈவனாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். கேப் வந்து ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நெக்கோட பார்டரை நம்ம கொடுக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நெக்கோட பார்டரை கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை பார்த்தாலே அழகாக தெரியும். அழகாக நம்ம வந்து லாக் ஸ்டிச்செல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பக்கத்தில் அடுத்தடுத்து நான் கண்டினியூஸாக பக்கத்தில் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு வந்து லென்த்து வேணும்னா அதை நம்ம டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம போடும்போது இன்னும் லென்த்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். போதும் அப்படிங்கும்போது பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம அதை போட போகிறோம். மற்றபடி அகலமும் உங்களுக்கு கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா 3 வைக்கிற பதிலாக 4 வச்சுனா அது நல்லா பார்டர் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். சின்ன பார்டராக போதுங்கும்போது நம்ம 2 கூட வச்சுக்கலாம். இப்போ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் நான் கிட்ட போட போய் எண்டிங் வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது கிட்ட அந்த செயின்ஸ் லைனில் வந்து கிட்ட போட்டோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து யூ நெக்கில் ஸ்லீவில் இந்த மாதிரி பார்டர் ஒர்க்காக கொடுக்குறோம். ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நடுவில் ஒரு க்ராஸாக போட்ட மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாகவே இருக்கும். ரொம்ப சில்க் த்ரெட்டை வச்சு பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி சோட்டி ஸ்டிச் போட்டோங்கிறதுக்கு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஷேப்பில் கர்வ் அந்த மாதிரி கர்வில் வந்து இந்த சோட்டி ஸ்டிச்சை எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நார்மல் ஒரு கொடி டிசைன் மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கர்வான இதில் வந்து எப்படி நம்ம சோட்டி ஸ்டிச்சை வந்து போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கீழே அதில் வந்து அப்வர்டில் மேலேருந்து கீழே டவுன்வர்ட்ஸில் போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்வர்டில் நான் போட்டுட்டு போகிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப அகலம் வைக்காமல் 2 சைட்லேயுமே 2 ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்துட்டு அகைன் அதில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கர்வான ஷேப்பில் வந்து ரொம்ப கீழே தள்ளி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சோ அந்த லாக் ஸ்டிச்சோ கொடுக்கக்கூடாது. கீழே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் 1/4 இன்ச்சு கேப் விட்டோம். ஸோ இந்த மாதிரி கர்வான இதில் வந்து அடுத்தடுத்து பக்கத்தில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். உங்களால் ஸ்ட்ரெயிட் லைனில் கேப் நல்லா விட்டு போட முடியும். இந்த மாதிரி கர்வில் அப்படி வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் போட்டதுக்கும் இதில் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே பாருங்கள், கீழே லைனில் போடும்போது கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தான் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கர்வான ஷேப்ஸ்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப் விட்டு கூட நீங்கள் இழுத்து போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஷேப்ஸில் போடும்போது கண்டிப்பாக இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப்ஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த யூனிக்லேயுமே நம்ம கர்வ்லாம் வரும். ஸோ அந்த இடத்தெல்லாம் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம பார்டர் பார்த்திங்கன்னா அதில் 3 வச்சுருந்தா நல்லா திக் பார்டராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 வச்சதுனால கொஞ்சம் சின்ன சைஸாக தின்னாக இருக்குது. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மெத்தடில் தான் பட் வந்து நம்ம அந்த லைனில் போடுற செயின் ஸ்டிச்சும் லாக் ஸ்டிச்சும் மட்டும் பக்கத்தில் கொடுத்து போடுறேன். மற்றபடி அந்த ஸ்லீப்பிங் லைன் போடுறது எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். அதாவது அந்த கேப்புமே ஈவனாக ஒவ்வொரு 2 ஸ்லீப்பிங் லைன் 2க்குமே ஈவனான கேப்ஸ் கொடுங்க. அதே மாதிரி லாக் ஸ்டிச்சு அப்வர்டில் கொண்டு போகிறோம். ஸோ டவுன்வர்டில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் அப்வர்டில் கொடுங்க. எல்லா இதுக்குமே நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கீழே லைனில் போடுறதும் சரி, சைடில் இந்த சைடு லெஃப்டில் லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அதேமாதிரி ரைட் சைடில் போடும்போது ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து ரிமூவ் ஆகாமல் வரும். இப்போ இந்த கர்வ்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போடுங்க, உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் எண்டிங்க்கு வந்துட்டேன். அதே மெத்தடே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இங்கே நோட் போட்டுக்கலாம்.
கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் ஷேப்ஸ்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இந்த மாதிரி கர்வில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கெல்லாம் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.